ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுண்டைக்காய் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு இப்போ தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, சுண்டைக்காய் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது 2ஆக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணி அதோட தோலை பீல் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 8லேருந்து 10 பல் அளவுக்கு பூண்டை அதையும் நல்லா தோல் நீக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு 2 பத்து தேங்காவை எடுத்து அதையும் நல்லா மிக்சியில் போட்டு கோஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தேவைப்படுற வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். உளுத்தம்பருப்போட கலர் மாறினதும் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பேனில் ஒட்டும். ஸோ அதை ஒட்டாத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறமா சுண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்குங்க. சுண்டைக்காய் வந்து பாதி வந்து அந்த வதக்கிறதுலேயே ஆயிலே குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ அந்த சுண்டைக்காயோட கலர் மாறி இருக்குது. இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு டர்மரிக் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உப்பு வந்து நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி, நான் 1/2 கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்தேன்ல, நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் அந்த சுண்டைக்காய் நல்லா கொதிக்கணும். அந்த கிரேவி வந்து நல்லா சுண்டி வரணும். அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வர்றது தான் கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே நல்லா திரிஞ்சு அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த கோகோனட்லேயும் அந்த கிரேவியோடு போட்டு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடணும். தேங்காய் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மேலே ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்காதீங்க. பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுருங்க. இப்போ நான் கிரேவியை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி ப்ளைன் ரைஸுக்குமே இந்த கிரேவி வந்து சூப்பரான காம்போவாக இருக்கும். இல்லை நீங்கள் சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் இந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை ஃபைனலாக கொரியாண்டர் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கமிங். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.